பனகொண்டா எக்ஸிட் ஆகிட்டோம். இங்கேருந்து ஹைவே 130 கிலோமீட்டர், சாரி 150 கிலோமீட்டர். வேறு லெவலுங்க. ஃபைனலாக சொல்ல போனால் வேறு லெவல். அதாவது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி குரூப் ரைடு அடிக்கடிக்கு போகிறது. சரி கைஸ், அவ்வளோதான் விலாக் இங்கே எண்ட் பண்ண போகிறேன். ஆல்மோஸ்ட் வரது கவர் பண்ணிக்க மாட்டோம். பனகொண்டா ஃபோர்ட் கம்ப்ளீட்டட். அவ்வளோதான் எண்டு. முன்னாடி உள்ளே போயிருந்தோம், அது வீடியோ பார்த்துருப்பீங்க. அதோட எண்ட் ஆகிடுச்சு. இப்போ இங்கேருந்து ஒரு ட்ரோன் ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பி தான். ஆல்ரெடி பைக்கெல்லாம் இருக்குது, இவங்களாம் கிளம்பின்னு போட்டோம். அப்புறமா நம்ம ட்ரோன் ஷூட் எடுக்கலாம். இதெல்லாம் எடுத்தால் தான் ட்ரோன் ஷூட் எடுக்க முடியும். வாட்டியா வியூ. போகும்போது அவ்வளோ வியூ தெரியாது. இப்போ பாருங்கள், செம்மையாக ரிட்டன் வியூவுக்கு சூப்பராக தெரியும். நம்ம பைக்கர்ஸ் எல்லாம் வரட்டும். இவங்களாம் இருக்கிறாங்க, வியூ தெரிய மாட்டுது. ஒன்றா எடுக்கலாம். ட்ரோன் ஷூட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குது கமெண்ட் சொல்லுங்கள். இப்போ நம்ம கீழே இறங்க போகிறோம். இப்போ இங்கேருந்து வியூ பாருங்கள். ட்ரோன் ஷூட்டோட இது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் மக்களே. அவ்வளோதான், எல்லா கூட்டமும் கம்மியாகிடுச்சு. பனகொண்டா ஃபோர்ட்லேருந்து எல்லோரும் கம்மியாகிட்டாங்க கூட்டம். எல்லாம் கீழே இறங்கி போயிட்டாங்க. அவ்வளோதான், நேராக பெங்களூர் போயின்னு இருக்கணுமா என்னன்னு தெரில. வியூ சூப்பராக இருக்குது. இங்கேருந்து போகும்போது தெரியாது, மேலே ஏறும்போது தெரில, கீழே இறங்கும்போது க்ளீனாக தெரியுது வியூ. ஆமாம், இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குது. ரயில்வே ட்ராக்கில் ஒரு ட்ரெயின் போயிருக்குது காய்ஸ். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. பட் என்னென்னா மலைகள்லாம் மறைக்குது, கரெக்டாக கேமராவில் வராது பழகுது. ரொம்ப லாங்காக இருக்குது. இவங்களாம் லோக்கல் ரைடர்ஸ் பழகுது, ஹெல்மெட் எல்லாம் வராங்க.
அவ்வளோதான் காய்ஸ். போர்ட் எக்ஸிட் பெனகொண்டா எக்ஸிட் ஆகிட்டோம். இங்கேருந்து ஹைவே 130 கிலோமீட்டர்ஸ் 150 கிலோமீட்டர்ஸ் போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஓகே காய்ஸ், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், ஏன்னா ஒரு நல்ல ஹோட்டலை பார்த்து ஃபுட்டு சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டே இருக்க வேண்டியது தான். சாப்பாடு சாப்பிட்டு கிளம்பினே இருக்க வேண்டியது தான். நல்ல ஒரு வைப்பாக இருந்தது. இப்போது எண்டுக்கு வந்துட்டோம், விலாக் எண்டுக்கு. இந்த ஹோட்டல் தான் சாப்பிட்டோம், அவாக்கி பிரியாணி. ஏன்னா நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா பெங்களூர் டு அனந்தபுரம் ரோடு மறக்காமல் சாப்பிட்டு போங்க. டோல்கேட்டுக்கிட்டே இருக்குது, நியர் டோல்கேட்டுங்க தான் இருக்குது. சாப்பாடு சூப்பருங்க, வேறு லெவல். 200 பிரியாணி. பட் ஓகே, சிக்கன் பிரியாணி நல்லா இருந்தது. ஏன்னா வந்தீங்கன்னா மறக்காமல் சாப்பிட்டு போங்க. வீரா நிற்கிறான். நம்ம காப்ஸ் பெங்களூரு உள்ளே இந்த வெளியே வந்துன்னு இருக்கிறாங்க. வந்தோன்னு அப்படியே ரேட் ஸ்டார்ட் பண்ணுது. இங்கேருந்து 90 கிலோமீட்டர் பெங்களூரு. நம்ம வீட்டுக்கு ஒரு 95 96 வரும், அவ்வளோதான். அப்படியே போயினே இருக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டாப்பு, டீ பிரேக் எடுத்துகிட்டு அப்புறம் போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே காய்ஸ், வில் டூ இட். டியர் காய்ஸ், ஓவரால் இந்த KTM 250 அட்வென்ச்சரில் ரைடு பண்ணும்போது எப்படி இருக்குதுன்னா வேறு லெவலுங்க. ஃபைனலாக சொல்ல போனால் வேறு லெவல். இன்னும் ஃபஸ்ட் சர்வீஸ் கூட பண்ணல. ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ணிட்டு தான் அப்புறம் இன்னும் ஃபுல் அண்ட் ஃபுல் ரைடு போகணும். இப்போ அரௌண்டு ஒன் சைடுக்கு 140 கிலோமீட்டர், அரௌண்டு 300 கிலோமீட்டருக்குள்ளே ஓட்டியிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 230 கிலோமீட்டர் சம்திங் தான் ஓட்டியிருக்கிறோம். இன்னும் ஒரு 70 கிலோமீட்டர் ஹவுஸ் இருக்குது வீட்டுக்கு போகிறதுக்கு. பட் வண்டி மட்டும் தரமாக இருக்குதுங்க. வித் பில்லியனோட ஓட்டின்னு இருக்கிறேன். சூப்பர். வாங்கின ஆசைப்படுறவங்க தாராளமாக வாங்கலாம். தரமான பைக்குங்க. மைலேஜ்னு பார்க்க போனால் 30 வர மாதிரி இருக்குது ஆவரேஜாக. பட் போக போக தான் இன்னும் கரெக்டாக நம்மளுக்கு தெரியும். லைட்டாக தூரல் போடுது. அதுதான் நெக்ஸ்ட்டு மழை வந்தாலும் வரும். அதனால தான் நம்ம பைக்கோட ரிவ்யூ கொடுத்துடலான்ட்டு, லாங் ரைடுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லலான்ட்டு பண்ணேன். ஆடுறானுங்க பைத்தியக்கார மாதிரி ஓட்டுறானுங்க. அவ்வளோ தூரம் கட்டிங் தேவையா? ஓவரால் ஓகேங்க. பைக் ரேட்டுக்கு 250cc பைக் வாங்கணும் ஆசைப்படுறோம், தாராளமாக இந்த பைக்கை வாங்கலாம். நம்பி வாங்குங்க, சந்தோஷமாக இருங்க. பிரேக்கிங் கண்ட்ரோல், அதுக்கப்புறமேட்டு பிக்கப்பு எல்லாமே தரமாக இருக்குது. மைலேஜ் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் KTMனா தெரியும் இல்லையா, அவ்வளோதான் இருக்கும் மைலேஜ். அதுக்கு மேலே நம்ம எதிர்பார்க்க முடியாது. பைக் நல்லா இருக்குதா, ஜாலியாக ரைட் பண்ணலாம். காலையில் பார்த்தீங்க பெட்ரோல் இவ்வளோ இருந்துச்சு, இப்போ இவ்வளோ கீழே வந்துட்டு இருக்குது பெட்ரோல். டியர் காய்ஸ், நாங்கள் எதனால் இந்த மாதிரி குரூப்பாக ரைடு போகிறோம்னாக்கா, சப்போஸ் பைக் சரியாக ஓட்ட தெரியாதவங்களுக்கு பைக்கு எப்படி நம்ம இப்போ ஒரு குரூப் லீடு பண்ணும்போது எப்படி லீடு பண்ணோம் அதாவது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி குரூப் ரைடு அடிக்கடிக்கு போகிறது. இதை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு ஷார்ட் ரைடு தான், ஒன்றரை ரைடு. இப்போ முன்னாடி லீட் பண்ணுறது எங்கள் எல்லாம் சொல்லுவார். லெஃப்ட்டில் என்ன இருக்கணும், ரைட்டில் எப்படி போகணும், எல்லா டீட்டில் ஸ்டார்டிங்கை சொல்லுவார். ஸ்பீட் லிமிட் ஸ்டார்டிங்கை சொல்லுவார். அதைப்படி தான் நாங்கள் மெயின்டைன் பண்ணி போவோம். அதுக்காக தான் நாங்கள் அடிக்கடி இந்த மாதிரி குரூப் ரைடு வர்றது. ஒரு வருஷம் 1.5 வருஷமாக நாங்கள் குரூப் ரைடு வராமல் விட்டுருந்தோம். இப்போ திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய ரைடு வீடியோ நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் ரைடு வரணுன்னாக்கா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், வரணும்னு ஆசைப்படுறேங்க. எங்கே இருந்தாலும் சரி, நான் சொல்கிற இடத்துக்கு வந்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி குரூப் ரைடு போகலாம். இந்த மாதிரி குரூப்பில் ட்ராவல் பண்ணும்போது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க மக்களே. முன்னாடி போகிறவர் நம்ம லீட் பண்ணுவார். அந்த மாதிரி நாமளும் எல்லாருக்கும் பேக்கில் ரீடிங் பண்ணியே இருக்கணும். இப்போ ஒன்று எப்படின்னாக்கா 1 by 1 போகணும். 1 by 1 போகணுன்றதுக்காக அவர் நம்மளுக்கு கைக்கு மேலே தூக்கி காட்டுவார். அதனால தான் 1 by 1 போயினே இருக்கிறது. டியர் காய்ஸ், அவ்வளோதான். விலாக் இங்கே எண்டு பண்ண போகிறேன். ஆல்மோஸ்ட் வரும்போது வந்து கவர் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா இந்த வழியில் நிறைய வீடியோ போட்டிருக்கு. அதனால் எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லிவிடுங்க. இங்கே வந்து ஏர்போர்ட்டுக்கிட்ட நின்று இருக்கிறோம். இந்த ஏர்போர்ட்டு இங்கே எண்டு பண்ண போகிறோம் விலாக. ப்ரோஸ் எல்லோரும் பாய் அலி. ப்ரோ பாய் அலி. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, விலாக் எண்ட் பண்ண போகிறேன். விலாக் எண்ட் பண்ண போகிறேன் சொல்லுங்க ப்ரோ. அவ்வளோதான், விலாக் எண்ட் பண்ண போகிறேன் சொல்லுங்க ப்ரோ. என்ன சொல்ல, எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காம சேனலை போய் செக் பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு செக் பண்ணிங்க. எல்லாருக்கும் ஆல் பாய்.